ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மீன ராசி நேர்களுக்கு இந்த வாரம் ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரையில உள்ளான இந்த வாரம் எப்படி இருக்கு, மீனராசி நேர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு கோச்சார ரீதியாக அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கோச்சார ரீதியாக எடுத்து பார்க்கும்போது கோச்சார ரீதியாக கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன மாதிரி யோக பலன்களும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசி நேர்களுக்கு இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ ரிஷப ராசியில கோச்சாரத்தில் ரிஷப ராசியில செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர பகவான் பாருங்க தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் ரிஷப ராசியிலிருந்து துவங்கக்கூடிய அமைப்புல ரிஷப ராசியில உச்சம் பெற்று செவ்வாயோடு அமர்ந்து சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்காரு. மிதன ராசியில சூரியன் புதன், கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலையை அமைப்பாகும். இந்த வாரத்துல மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டானா சூரிய பகவான் மிதன ராசியில ஜூலை 16ஆம் தேதி இரவு கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புங்க. ஆடி மாத பிறப்பு துவங்கக்கூடிய அமைப்புல ஜூலை 16ஆம் தேதி இரவு. சரிங்களா, இதுதான் இந்த கோச்சார நிலை அமைப்பாகும் இந்த வாரம். சரி, இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஜல்ம சனி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கு. அவங்க ஜல்ம சனியால நிம்மதி இல்லாம இருக்க, இந்த வாரமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா அப்படின்னா இந்த வாரம் கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. உங்களுடைய ஜல்ம சனியாக இருந்தாலும் ஜல்மத்துல சனி பகவான் நின்று இருந்தாலும் அந்த சனி பகவான் குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால வருங்காலங்களில் சனி பகவான் வக்கரமாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா, இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாரம். இந்த வாரத்திலிருந்தே துவங்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. சரிங்களா, சனி பகவான் ஜல்மத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பிலே அந்த சனி பகவான் இருக்கார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துல அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல வாரம் துவங்கக்கூடிய அமைப்பு. அங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தை பார்க்குற மாதிரி அமர்ந்திருக்காரு பஞ்சமாதிபதியோடு இணைந்து. உங்களுடைய ராசி அதிபதி ஏற்கனவே ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கோச்சார ரீதியாக மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் துவங்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துலலாம் இருந்து படிப்படியாக நிம்மதி தரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. நினைச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா குடும்பாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் பஞ்சமாதிபதியோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தரக்கூடிய அமைப்பிலே இந்த வாரம் துவங்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் மூலயமா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் மூலயமாவும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு நிலை நீடிக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் விசேஷம் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது, அடுத்தது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறது. இது எல்லாமே பணவரவு தரக்கூடிய அமைப்பாகவும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் அதிபதி போய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ராசி அதிபதியே 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு. அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அங்க புதனும் சூரியனும் இந்த வாரம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துக்கும் இந்த ராசி அதிபதியான குரு பகவானுக்கு நட்பு கிரகம் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகமே சூரிய பகவான் அந்த 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால புதனோடு இணைந்து பார்ப்பதால பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்குங்க எல்லாருக்குமே தொழில நல்லா வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். புதிய தொழில் முதலீடுகள் புதுசா நீங்க இந்த வாரமெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே மீன ராசி நேர்களுக்கெல்லாம் இருக்குங்க. தொழில நல்ல வளர்ச்சி அடைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தொழில் விஷயத்துல நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வாரம் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் அமையக்கூடிய அமைப்புங்க.
சரிங்களா. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு நல்ல பலன்கள் கூடுதலான நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க மீனராசி நேர்களுக்கு அப்படின்னா 6ஆம் அதிபதி புதனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் கேதோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. ஏன்னா இங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு பகை கிரகமே கேதோடு சேர்ந்திருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கேது பகவானோட சுக்கிர பகவான் இணைந்திருந்தாலும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கோச்சார நிலை நல்ல அமைப்புல தாங்க இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்க உங்களுக்காக பயன்படுத்தி கொஞ்சம் முயற்சி எடுங்க. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி எடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை காட்டுது. நன்றி, வணக்கம்.